ஒண்ணும் இல்லைங்க. ஒரு தாயுமானவன் என்ற நிலையில் முதலமைச்சர் பண்ணதுல மற்ற மாநில முதல்வர்களும் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம். எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா சார்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தலைவரை பிடிக்கும். இப்ப நீங்க பஸ் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ அதெல்லாம் விட்டுருக்கேன். எனக்கு அதுல ஒரு என்னுடைய தனிப்பட்ட எனக்கு அவ்வளவு அந்த ஈடுபாடு இல்லை. என்ன தெரியுமா? உடல் உறுப்பு தானம் பண்ற உடல் உறுப்பு தானம், அதாவது மூலசாவு அடைஞ்சு உடல் உறுப்பு தானம் பண்ணா இறந்துருவாங்க. அந்த இறந்த மனிதனுக்கு அரசு மரியாதையோடு உலகத்திலேயே எந்த தலைவனும் அதை சிந்திக்காத ஒரு இது நம்ம தலைவர் செஞ்சதுக்கு அப்புறம் ஒடிசால ஆரம்பிச்சிருக்கு சார். என்ன சார், நான் தான் சொல்றேன், நம்மளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எதிர்பார்ப்பு சில வாட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்க்க கூடாது சார், நடக்காது. அது பிராக்டிக்கலா யூஸ் பண்ண நம்ம கூட தான். திடீர்னு வீட்டுல ஒய்ஃபு நாளைக்கு என்னங்க காலையில டிஃபன் பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க, பார்த்துக்கிட்டீங்களா? நம்ம விதியான்னு உட்காந்து இருப்போம், நாளைக்கு என்னங்க டிஃபன் பண்றதுன்னு. இந்த நாக்கு சும்மா இருக்குதா, பூரி கிழங்கு பண்ணுன்னு. அடுத்த நாள் காலைல எழுந்துக்கிறேன், குளிக்கிறேன், கிச்சன்ல இருந்து பூரி சுடுற வாசனையும் வரல, மசாலா வாசனையும் வரல. அப்புறம் சாப்பிட்ற டைனிங் ஹாலுக்கு வர மாடு சாணி போட்ட மாதிரி பொங்கல். அட நினைச்ச இதுவே நடக்கலையே, என்னது? வீடு தேடி மருத்துவம் சார் போன மாசம் ஆரம்பிச்சது சார். மக்களுக்கு வந்து குறைந்த விலையிலே மருத்துவ கடை, ஆக வீடு தேடி மருத்துவம், எல்லாமே மனித நேயத்தின் உச்சம் தாயுமானவன் என்கிற ஒரு பெரிய ஒண்ணு இல்லைங்க. இன்னொன்னு, எங்கிட்ட கோடீஸ்வரங்க எப்பவுமே பாருங்க, மாற்றுத்திறனாளின்னு அதுக்கு முன்னால என்ன சொல்லியிருந்தோம்? குருடன், நொண்டி, அப்படித்தானே? ஆனா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அதையெல்லாம் விடுத்து அவர்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளி என்று சொன்னது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஆனா அந்த மாற்றுத்திறனாளியை கூட அற்புதமான முறையிலே என்னென்ன நன்மை பண்ண சார். எவ்வளவு கோடி கணக்கில் இருந்தாலும் ஒரு நடக்க முடியாத ஒருத்தர் கடல் அலையிலே கால் பதிக்கும் வகையிலே மரபாலம் வைத்து கொடுத்த மனிதநேயம் மிக்க ஒரே மாண்புமிகு நம்முடைய நமக்கு இப்ப ஐயா அவர்கள் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாம பண்ண வேண்டியது மத்திய